மேலே 7 8 கீழே 30 இப்படி ஆப்ஷன் கொடுத்து இது என்னன்னு கேட்காங்க. இதில் நிறைய கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை நம்ம செய்யத்தான் பழக முடியும். எது முதல்ல பெரிய நம்பரை எடுத்துக்கோங்க. பெரிய நம்பருக்கு நம்ம கொண்டு வரணும். இப்போ பெரிய நம்பருக்கு கொண்டாடுறா நான் என்ன செஞ்சுருக்கேன், 7ஐயும் 8ஐயும் மல்டிபிள் பண்ணினேன் 56. இந்த 5ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணினா என்ன வந்துடுது, 30 வந்துடுது. இப்போ பாருங்க 12ஐயும் 3யும் இந்த 30 வந்துடுது. 12ஐயும் 3யும் மல்டிபிள் பண்ணா 36, இந்த 3யும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணா 18 வந்துடுதா. இதே கான்செப்டில் செய்யுமா, 7ம் 9ம் 63, இந்த 6யும் 3யும் மல்டிபிள் பண்ணோம்னா கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய இடம் 18. நன்றி. ஷார்ட்ஸ் விகிதமுறா எண்கள், அதாவது 5√2 + 4√2. இங்கே இந்த கொக்கிக்குள்ள இந்த இதுக்குள்ள இருக்கிறது டிகிரி அடிப்பாங்க. இதுக்கு பேர் ரேடிக்கண்ட் அடிப்பாங்க. இது டிகிரி, இது ரேடிக்கண்ட். இப்போ ஒரு ப்ளஸ் பண்ணினாலும் மைனஸ் பண்ணினாலும் ஒரே கான்செப்ட் என்ன இருக்கணும், டிகிரியும் ஒரே மாதிரி இருக்கணும், ரேடிக்கண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே ஒரே மாதிரி இருக்கு அப்புறம் பிரச்சனையே இல்லை. 5ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணிட்டோம்னா 9, √2 அப்படி போட்ட வேண்டாம், அவ்வளோதான். இந்த இடத்துல வந்துருங்க 5√2 - 4√2. 5லேருந்து 4 போச்சுன்னா 1√2. ஏன்னா இங்கேயும் டிகிரி ஒரே மாதிரி இருக்கு, இந்த 2 டிகிரியும் ஒரே மாதிரி இருக்கு, இந்த ரேடிக்கண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு. நன்றி. விகிதமுறா நம்பர்கள் ஷேர்ட்ஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் 5√2 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுதான் டிகிரி, இதுதான் ரேடிக்கண்ட். இப்போ இந்த டிகிரி மல்டிப்ளிகேஷன் டிவைடில் டிகிரி ஒரே மாதிரி இருக்கணும். இங்கேயும் டிகிரி ஒரே மாதிரி இருக்கு, இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கு. அப்படின்னா அப்படியே மல்டிபிள் பண்ணிடலாம். 5 2 முதல்ல மல்டிபிள் பண்ணுங்க 10, √2 √3 மல்டிபிள் பண்ணுங்க √6. இந்த இடத்துல இருந்து வந்து 9√6 டிவைடட் பை 3√3. இங்கே டிகிரி ஒரே மாதிரி இருக்கு, பிரச்சனை இல்லை. 9 டிவைடட் பை 3 வந்து என்ன வந்துடும் 3. 6 3ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும் √2. இந்த இடத்துல பாருங்க 4√7 × 3√7. இங்கே டிகிரி ஒரே மாதிரி இருக்கு. இப்போ 4ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 12. √7 மல்டிபிள் பண்ணால் வெறும் 7. 12ஐயும் 7ஐயும் பெருக்கிட்டோம்னா 84. குட் மார்னிங். √5/0 + 4/0 2/0 அதான் என்ன சொல்லுவாங்க ஹோல் கியூப் டிவைடட் பை 3. ஒரே விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எனி பவர் 0 = 1, a/0 = 1. ஸோ இது 1 இது 1 இது 1. அப்புறம் 3 போட்டேன்னா இந்த கியூப் எங்கே தூக்கி போட்டேன்னா இந்த கீழே 3 போட்டேன். 3 எத்தனை மட்டும் இருக்கு, 3 மட்டும் இருக்கு. கீழே ஒரு 3 இருக்கு, அடிச்சிட்டோம்னா 2 3 இருக்கு. ரூட்டுக்குள்ள 2 3 இருந்துச்சுன்னா வெளியில ஒரு 3. நன்றி. √5 + 3 கீழே √5 - √3 பிளஸ் இதை அப்படியே இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கு, இடையில ப்ளஸ் இருக்கு, அது அப்படியே மைனஸ் ப்ளஸ் தான் இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. என்ன மெத்தடு, 2 போட்டுக்குங்க, இந்த 2 நம்பரையும் கூட்டிக்கிங்க, இந்த 2 நம்பரையும் கீழே கழிச்சுக்குங்க. அதாவது முதல்ல 2 போடணும், இதையும் ஆட் பண்ணணும், இதையும் கீழே டிவைடட் பண்ணிக்கணும், அது சாரி மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ 2 5 3 ஆட் பண்ணால் 8, 5 - 3 சப் பண்ணிட்டோம்னா 2 2 கட் பண்ணிட்டோம்னா 8.